ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹைக் வித் சிவாஜி. நாம் இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அழகான மலைக்கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் புதுப்பாக்கத்தில் தான் இருக்குது. வண்டலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும், கேளம்பாக்கத்துலேருந்து 5 கிலோமீட்டர் வரும். இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா வீர ஆஞ்சநேயர் மலைக்கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு போகலாம். ஈஸியாக நம்ம மலை ஏறிடலாம். ரொம்ப சின்ன மலை தான் இருந்தது. வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த ஸ்டாப்பில் நின்று தான் போகும். நீங்கள் பஸ்லேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஓன் வெஹிக்கிலையும் வரலாம். கீழே பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. மலை உச்சிக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிலே போகலாம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருக்குது. நமக்கு தேவையான பொருள் எது வேணாலும் அங்கேயே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே நல்ல விசேஷமாக இருக்குமா எப்போதுமே. இது தேங்காய், இது சாரி இளநீ, அது வேண்டுதல் காய்ப்பா. வேண்டிட்டு என்ன நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக நடக்கும். இப்போ கோயில் லாக் பண்ணியிருக்காங்க. 3:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போ 3 மணி, செம்ம வெயில். எல்லாருமே இங்கே கீழே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கேட் ஓப்பன் பண்ணதுமே கொஞ்சம் பேர் நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நிறையா பேர் நம்ம கீழே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல வெயில் வேறையா, அதனால தான் அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க போல். வெயில் தானது மேலே வரலான்னா. மொத்தம் 108 படிக்கட்டு இங்கே. அது என்ன ரீசனுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரில. சப்போஸ் அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நடந்து போகிற அந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம மேலே வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே சற்று போட்டு வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா இந்த வெயிலில் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். சைட்லலாம் தென்னை மரம் இப்போ நட்டு வச்சுருக்காங்க. வளர்ந்து வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான். அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டான். அதுக்குள்ளே டைமிங் தெரியாமல் வந்துட்டு தான் இங்கே கீழே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நான் மேலே போயிட்டு டைமிங் எல்லாம் ஃபுல்லாக கேட்டு சொல்கிறேன் வீடியோவில். நீங்கள் வரும்போது அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துடுங்க. டைமிங் எழுதி வச்சுருக்காங்க. எல்லா நாளுமே காலைல 7:30லேருந்து 11:30 மணி வரை, மாலை 3:00லேருந்து 7:30 வரைக்கும். சனிக்கிழமை மட்டும் காலையில் 5 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை 3:00லேருந்து 9 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த மலையை 360 டிகிரி நம்ம சென்னை சிட்டியை பார்க்கலாம். அதுதான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் பைபாஸு. இந்த பாதை நம்ம பைக்கு காரில் வர பாதை. நிறையா பேர் கார் பைக்கில் மேலே வந்திருக்காங்க. இங்கே ஒரு சன்னதி இருக்குது. பக்கத்தில் போயிட்டு என்ன சன்னதின்னு பார்ப்போம். இங்கேருந்து நம்ம கீழேருந்து காரில் வரணும்னா ரோடு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. சிமெண்டில் தான் போட்டிருக்காங்க. ஒரு 2-3 பெண்டு இருக்கும், அவ்வளோதான். நடந்து வந்தாலுமே ஒரு 5 மினிட்ஸு, காரில் வந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே வந்துடலாம். இந்த பெண்டுலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மேலே வாங்க. கோயிலுக்குள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ கோயிலை சுற்றி அப்படியே பார்த்துட்ருக்கேன். கீழே என்ட்ரன்ஸில் எப்படி விநாயகர் சன்னதி இருக்கோ அதேமாதிரி மேலே சீதாராமர் கோயில் இருக்குது. அப்புறம் வீர ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அப்புறம் ஆஞ்சநேயர் பாதம் அதுவுமே இருக்குது. அதை அப்படியே நம்ம எல்லாமே வழிபட்டுட்டு வரலாம். நல்ல கூட்டமாக இருக்குது. நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கோயிலே குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் ரெஸ்ட் ரூமு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் பக்கத்துலேயே தான் அந்த தூண் இருக்குது. அப்படியே மேலே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கேருந்து பார்க்குறதுக்குமே வியூ செம்மையாக இருக்குது. அங்கே ஹில்ஸ்லாம் தெரியுது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியலையே. ஃபுல் லென்த்து அப்படியே இருக்குது ஹில்ஸு. இந்த பக்கம் ஒரு ஏரி வியூ, அப்புறம் நம்ம சிட்டிலாம் தெரியுது. ஆஞ்சநேயர் வெளியே போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்துட்டேன். சிறப்பாக இருந்துச்சு தரிசனம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 இடம் வந்திருக்கேன். சீரியல் ஷூட்டிங்காக வந்திருக்கேன். அப்போல்லாம் போய் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டதில்லை. வருவோம், வேலை ஷூட்டிங் அப்படியே முடிஞ்சோன்னா கிளம்பி போயிடுவோம். இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க கோயிலுக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.